பரப்புரைக்கு 10,000 பேர் வருவார்கள் என்று கூறியதே தவறு என நீதிபதி கூறியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கலாம். ரகுவரன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். கரூர் சம்பவத்தில் குற்றவாளியாக தற்போது 2 மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தற்போது கரூர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அவர்களிடம் 2 தரப்பு வாதம் முன்வைக்கப்பட்டது. நீதிபதி முன்பாக அரசு தரப்பு வாதமும் தாவேகா தரப்பு வாதமும் முன்வைக்கப்பட்டது. அதில் என்னன்னா, அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடமை தேர்வு செய்தது அவங்க தான், நாங்களும் இந்த இடத்தை பார்த்தோம், ஆனா 10,000 பேர் வருவாங்க, அதிகபட்சமாக 20,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க ஆய்வு செய்து பார்த்ததுல அந்த அளவுக்கு நீளத்திற்கு 90,000 பேர் வரை அந்த இடத்துல நிற்பதற்கான இடம் இருந்தது. இன்ஜினியரிங் எல்லாம் வச்சு கணக்கீடு செய்த பிறகுதான் அந்த இடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் தரப்புல சொல்றாங்க. தாவேகா தரப்பும் அதை ஏத்துக்கிறாங்க. ஆனா தாவேகா தரப்பில் சொல்லக்கூடியது என்னன்னா, நாங்கள் கூறியது போன்று ரசிகர்கள், எங்களுடைய ரசிகர்களை நாங்க கட்டுப்படுத்த முடியும், பொதுமக்களை நாங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும், அளவுக்கு அதிகமாக பொதுமக்கள் வந்ததுனாலதான் இந்த பாதிப்பு ஏற்பட்டது, பொதுமக்களை கட்டுப்படுத்த வேண்டிய இருக்கிறது காவல்துறை, எங்களது ரசிகர்களை தான் நம்ம சொல்ல முடியும், ஆனா நாங்க பொதுமக்களை வர வேண்டாம் என்று எப்படி சொல்ல முடியும் என்று தாவேகா தரப்பில் பதில் சொன்னாங்க. இதற்காக நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க முதல்ல எப்படி 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு முடிவு பண்ணீங்க? முதல்வரோ எதிர்கட்சி தலைவரோ மற்ற கட்சி தலைவர்களோ வரும்போது அவரது கட்சிக்காரர்கள் தான் வருவாங்க. ஆனா விஜய் டாப் லெவல்ல இருக்கிற ஒரு நடிகர், அவர் வரும்போது அவரை பார்ப்பதற்கு பெண்களோ குழந்தைகளோ அனைவரும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது காலாண்டு விடுமுறை நடந்து கொண்டிருக்கிறது, வார விடுமுறை நாள். அப்படி இருக்கும்போது அதிகம் கூட்டம் வரதானே செய்யும். ஏன் நீங்க 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்ட்டு நீங்க குறுகிய இடத்தை கேட்டீங்க? எதுக்கு 10,000 எப்படி நீங்க அந்த நம்பர் எப்படி லாக் பண்ணி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் கேட்டாங்க. நீங்க எந்த அவங்க தாவேகா தரப்புல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் எந்த டாக்குமெண்ட்டையும் நான் ஏற்றுக்கொள்ளதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் அனைத்தையும் நிராகரிச்சிட்டார். 2 தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி அவர்கள் தற்போது 5 நிமிட பிரேக் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப திரும்பவும் கோர்ட்டு கூட இருக்கு. இதில் அவர்களுடைய மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளோ அவர்கள் கைது செய்யப்படுவார்களோ என்பது தெரிய வரும். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்.